A student, 12th standard, chapter 3, example 3.28, solve the following equation: x power 4 minus 10x cube plus 26x square minus 10x plus 1 equal to 0. Okay. இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனு ஃபோர்த்து பாலினாமில் நம்ம சால்வ் பண்ண சொல்கிறாங்க. எப்படி சால்வ் பண்ணாங்க? 4 சொல்யூஷன் கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க. 3 இருந்துச்சுன்னா 3 சொல்யூஷனு, 2 இருந்தால் 2 சொல்யூஷன். ஓகே, இப்போ ஃபோர்த்து பாலினாமில் இது இப்போ 4 சொல்யூஷன் ஃபைனலாக நம்ம வரும் செக் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, அப்போ டேரெக்டாக ஃபோர்த் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணிட்டு நமக்கு என்ன கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுங்க, ஃபோர்த் ஈக்குவேஷன் தான் ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இல்லாத டிவைட் பண்ணுங்க. ஒவ்வொரு டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணுங்க. அப்போ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயரு, எக்ஸ் பவர் 4 எக்ஸ் ஸ்கொயர், இது மாதிரி 10x கியூப் எக்ஸ் ஸ்கொயர், ஒவ்வொரு டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு 4ல் 2% ரிமைனிங் 2 இருக்கும். எக்ஸ் ஸ்கொயரில் ஒரு ஸ்கொயர் போச்சுன்னா ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். கீழே என்ன வரும்? ஒரு எக்ஸ் கேன்சல் ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும். இதுக்கு சேம் கருது. அப்போ நமக்கு இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும், இங்கே நெக்ஸ்ட்டு 10x 1x இருக்கும். இங்கே என்ன எக்ஸ் ஸ்கொயர்னா ப்ளஸ் 26, இங்கே மைனஸ் 10/x ரிமைனிங் ஒரு எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் 1/x ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர்லாம் ஒரு செட்டு, எக்ஸ்லாம் ஒரு செட்டாக என்ன வரும்? ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ப்ளஸ் 1/xக்கு அது ஒரு செட்டாக ப்ராக்கெட்டு. இதில் அந்த டேர்ம்ஸ்லையும் இந்த டேர்ம்ஸ் என்ன வருவாங்க? ஒரு -10 காமனாக எடுத்தால் அங்கே என்ன வரும்? எக்ஸ் இருக்கும், ப்ளஸ் 1/x மல்டிப்ளை பண்ணுங்க. -10x -10/x. ஓகே, ப்ளஸ் 26 ஈக்குவல் 0. இப்போ நம்ம இது சால்வ் பண்ணுறதுக்கு என்ன வரும்? ஒரு வேல்யூ என்ன வரும்? இந்த ஃபுல் எக்ஸ் ப்ளஸ் 1/xக்கு ஒய்ன்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அது ஈக்குவேஷன் 1 2ன்னு எடுத்துருங்க. ஓகே, இது 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துருங்க. இப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x நம்ம ஒய்ன்னு யூஸ் பண்ணால் அப்போ ஃபுல் டைம் ஒய்க்கு சேஞ்ச் பண்ணணும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஒய் எக்ஸ் ஸ்கொயருக்கு சப்ஜெக்ட் பண்ணி ஆகணும். அப்போ நமக்கு ஸ்கொயரிங் அண்ட் போர்ட்ஸ் ரெண்டு ஸ்கொயர் பண்ணுங்க. அப்போ ஒய் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 1/x ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் எக்ஸ்பிளைன் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ 2abனா 2x கேன்சல் அதே மாதிரி 2 இருக்கும். இந்த 2 இந்த சைடு கொண்டு போனால் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2. இப்போ சப்ஜெக்ட் பண்ணலாமா? இது ஈக்குவேஷன் 3 எடுத்துக்க. எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயருக்கு ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2, எக்ஸ் ப்ளஸ் 1/x ஒய். அப்போ ஃபுல்லாக எதுக்கு சேஞ்ச் ஆகிடும்? ஒய் டைம்ஸ்க்கு சேஞ்ச் ஆகிடும். ஓகே, அப்போ சப்ஜெக்ட் நான் ஈக்குவேஷன் 2 and 3 சப்ஜெக்ட் பண்ண போகிறோம். 1ல் சப்ஜெக்ட் பண்ணுறோம். அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2 மைனஸ் 10 இது ஃபுல்லாக ஒய் ப்ளஸ் 26 0. ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10y 26ல் 2 போனால் 24 ஈக்குவல் 0. இப்போ நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 24 ஆட் பண்ணால் மைனஸ் என்ன ஃபேக்டேஷன் -6 -4. அப்போ டிவைடில் ஒய் ஸ்கொயர்னா ஒய் போட்டுங்க. அப்போ ஒய் -6 இன்ட்டு ஒய் -4 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட்டு ஒய் -6 ஒய் -4 ஈக்குவல் 0. இப்போ நெக்ஸ்ட் நேரம் ஒய் -6 ஈக்குவல் 0, ஒய் -4 ஈக்குவல் டு 0. ஃபஸ்ட்டு ஒய் -6 ஈக்குவல் 0 ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணலாம். அப்போ ஒய் -0 இது 2 சொல்யூஷன் வரும். செகண்ட் ஒய் -4 ஈக்குவல் 0னா அது 2 சொல்யூஷன். அப்போ நம்பராக வரும்னா 4 சொல்யூஷன் ஃபைன் பண்ணிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒய்க்கு நம்ம என்ன அஷ்யூம் பண்ண, நமக்கு ஸ்டார்டிங் ஒய்க்கு எக்ஸ் ப்ளஸ் 1/x யூஸ் பண்ணோமா, இந்த -6 அப்படியே இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன எல்சி எடுத்துலாமா, டிவைடில் 1 இருக்கும், இங்கேயும் 1 வரும். 1 இன்ட்டு எக்ஸ்ன்னு வரும் எக்ஸு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர், மேலே என்ன வரும்? எக்ஸ் கேன்சல்னா 1 இருக்கும், ப்ளஸ் 6x. எந்த இது டிவைடில் போகிறே அது ஃபுல்லாக மேலே எக்ஸால் மல்டிப்ளை பண்ணிக்க. ஓகே, மேலே இங்கே எக்ஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கேன்சல் ரிமைன் 1 இருக்கும், டிவைடில் எடுத்து வராது. அப்போ இந்த 0 இன்ட்டு எக்ஸ்னா 0 ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் மல்டிப்ளை பண்ணால் 1 ஆட் பண்ணால் -6 ஃபேக்டரேஷன் வராது. அப்போ ஃபார்முலா மெத்தட் தான் ஃபாலோ பண்ணோம். ஏக்கு 1, பிக்கு -6, சிக்கு 1. எக்ஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் -4s/2a. இப்போ சப்ஜெக்ட் பண்ணுங்க. -6 +6 ப்ளஸ் ஆர் மைனஸ் -6 ஸ்கொயர் பண்ணால் 36 -4 இன்ட்டு a வேல்யூ 1 c வேல்யூ 1 பை 2 × 1. இப்போ 36 - 4 சிம்பிளை பண்ணால் 32. 32க்கு நமக்கு 16 × 2னா வரும் 32. 16 ரூட் எடுத்தால் 4, இந்த 6லாம் அப்படியே சேமாக இருக்கும். √2க்கு எடுக்கும்போது √2 அப்படியே பை 2. இதில் நமக்கு 2 காமன் எடுத்தாங்க 3 டைம்ஸ் இருக்கும், இங்கே 2 டைம்ஸ் இருக்கும். இந்த 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா 3 + ஆர் - 2 √2. இது ஃபஸ்ட்டு ஒய் -6ஓட ரிசல்ட் 2 ரிசல்ட். அதே சேம் ஒய் -4 ஈக்குவல் டு 0 ரிசல்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். அதே ஒய்க்கு என்ன யூஸ் பண்ண அஷ்யூம் பண்ணணும், ஒய் ப்ளஸ் 1/x -4 ஈக்குவல் டு 0 யூஸ் பண்ணணும். ஓகே, அதே சேம் எல்சி எடுத்துங்க. எக்ஸ் எடுத்துட்டா எக்ஸ் ஸ்கொயர் மேலே கீழே எக்ஸ்னா எக்ஸ் கேன்சல் 1 இருக்கும், -4x. எந்த டைம்ஸ் இருக்குதோ அது மேலே கட்டுமானா வராது, அப்போ கான்ஸ்டன்ட் டைம் எப்படி வரும்? இந்த எக்ஸ் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடும், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த எக்ஸுக்கு போனால் 0 × x 0 ஆகிடும். இது ஜஸ்ட் ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனு. ஃபார்முலா மெத்தட் தான் சால்வ் பண்ணியா, மல்டிப்ளை பண்ணால் 1 வராது, ஆட் பண்ணால் -4 டைம்ஸ் வராது.
அப்போ ஏக்கு ஒன்று பிக்கு -4 சிக்கு 1 இப்போ -b ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் -4ac/2a பிக்கு வந்து -4 -4 ப்ளஸ் ஆர் -4 ஸ்கொயர் பண்ணால் +16 -4 இன்ட்டு ஏ வேல்யூ 1 சி வேல்யூ 1 2 × 1 இப்போ நெக்ஸ்ட் 16ல் 4 போனோம்னா 4 இது லெஸ் பண்ணால் 12 4 × 3 சொல்கிறோம் 4 × 3 நமக்கு 4 ரூட் எடுத்தால் 2 இந்த டைம்ஸ்லாம் அப்படியே சேமாக இருக்கும் √3 அப்படியே இருக்கும் இப்போ இது 2லையும் 2 காமன் எடுத்ததுன்னா இங்கே 2 டைம்ஸ் இருக்கும் இங்கே நான் 1 டைம்ஸ் தான் இருக்கும் 1 × √3 2 2னா நமக்கு கேன்சல் பண்ணிடுங்க அப்போ 2 + ஆர் -√3 அப்போ தேர்ஃபோர் இந்த ரூட்ஸ் ஆர் நமக்கு நான் 4th பாலினாமியல் தான் கொஸ்டின் இருந்துச்சு இப்போ 4 ரூட்னா வரும் 3 + 2 √1 ரிசல்ட்டு 3 ப்ளஸில் 1 மைனஸில் 1 அதே சேம் 2 + √3 1 2 - √3 அப்போ நம்பர் ஆஃப் 4 ரூட்ஸு ஃபார்ம் பண்ணிட்டோம் ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்